والصلاة والسلام على رسوله خاتم النبيين سيد الأنبياء والمرسلين رحمة للعالمين شفيع المذنبين محمد المصطفى صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم وقال النبي صلى الله عليه وسلم أنا من أنفسكم نسبا وسحرا وحسقا ليس من آبائي سماع وكلنا نكاح. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியம் நிறைந்த உலமாக்களே, பெரியவர்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரத்தினுடைய ஒரு விழாவில் கலந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்தார். எனக்கு பின்னாலே மெஹமான் குசூசி மௌலானா முஜம் நிசாம் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்கள் வருகிற வரை சில விஷயங்களை மட்டும் தமிழில் பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளப்பட்டேன். நீங்கள் அதை விளங்குவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு ஆயத்து வாசிக்கப்பட்டது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச மஷூரான ஒரு ஆயத்து. لقد جاءكم رسول من أنفسكم. இதில் ரெண்டு கிராத் இருக்கிறது. من أنفسكم من أنفسكم. பேஷ் வச்சோம்னா அன்ஃபுசிக்கும், ஜபர் வச்சா அன்ஃபசிக்கும். ரெண்டுக்கும் ரெண்டு பாடம். அன்ஃபுசிக்கும் என்று சொன்னால் உங்களிலிருந்தே ஒரு ரசூல் உங்களிடத்தில் வந்துவிட்டார். உங்களிலிருந்தே என்று சொன்னால் மின் அஷ்ரஃபிக்கும் அஃதலிக்கும் மின் இன்சிக்கும், மனித சமுதாயத்திலிருந்து ஒருவர் உங்களிடத்திலே வந்துவிட்டார். இன்சானை அல்லாஹ் படைத்தார். ஹலால் ஹராமை அல்லாஹ் விளக்கி கொடுக்க வேண்டும். அது நபிமார்களால் தான் அது முடியும். நபிமார்கள் மனித உருவத்திலே வந்தால்தான் அதை செய்ய முடியும். மலக்குகளாகவோ ஜின்களாகவோ வேற சூரத்தில் வந்தால் வாழ்ந்து காட்ட முடியாது. எனவேதான் இன்சானுடைய கோணத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினார். அவர்கள் வந்து மனிதனை போன்று வாழ்ந்து காட்டினார்கள். எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுவதற்கு ஒரு நபி பஷராக மனித கோணத்தில் தேவைப்பட்டது. அல்லாஹ் அனுப்பினார். எல்லா நபிமார்களும் மனிதர்கள் தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுல் அன்பியாவாக இருக்கிறார்கள். இஸ்லாஹ் என்று ஒன்று உண்டு,
மனிதன் அவனை திருத்த வேண்டும். கெட்டு போய்விட்டால் திருத்த வேண்டும். மனிதன் கெட்டு போகும்போது அவனை தர்பியத்து செய்து, அவனை இஸ்லாஹ் செய்து, அவனை நம்முடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும். இதான் ஹிதாயத் என்று சொல்லுகிறோம். அந்த ஹிதாயத் என்று வழிகாட்டுவதற்கு நபி அவர்கள் வருகிறார்கள். உங்களிலிருந்தே என்று ஏன் அல்லாஹ் சொல்ல வேண்டும்? தண்ணி இருக்குது, தண்ணீரிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. ஒரு சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். சுற்றி சுழறுகின்ற ஒரு சக்கரத்தின் மீது விழுகின்ற தண்ணீரிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அதே மின்சாரம் ஊரெங்கும் தெருவெங்கும் எல்லா இடங்களிலேயும் பரவி இது போன்ற வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கிறது, காற்றை கொடுக்கிறது, பல்வேறு பயன்கள் அதிலே உண்டு. அதே மின்சாரத்திலே கோளாறு ஏற்பட்டால், எங்காவது தீப்பிடித்து விட்டது, ஃபயர் சர்வீஸை கூப்பிடுகிறோம். அவன் எதை செய்கிறான்? நெருப்பை அணைப்பதற்கு தண்ணீரை கொண்டு வருகிறான். எந்த தண்ணீரால் மின்சாரம் தயாரிக்கப்பட்டதோ அதே மின்சாரத்திலே ஃபசாதுகள், பிகாடுகள், கோளாறுகள் ஏற்படும் போது அதே தண்ணீரை கொண்டு வந்து அணைக்கப்படுகிறது இல்லையா? அதே போலத்தான் இன்சானை அல்லாஹ் படைத்தான். இன்சானுக்குள்ளே கோளாறுகள் ஏற்படுகிற போது, சீர்கேடுகள் ஏற்படுகிற போது அந்த இன்சானை திருத்துவதற்கு அதே ஜின்ஸிலிருந்து ஒருவரை அல்லாஹ் கொண்டு வருகிறார். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுஸிக்கும். இதை பல இடங்களிலே இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி. அப்ப அவர்களிலிருந்தே, மனிதர்களிலிருந்தே ஒருவரை அல்லாஹ் கொண்டு வந்தார். எதுக்காக வேண்டி? அவங்களை திருத்த வேண்டும், இஸ்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. இன்னொரு கராத் இருக்கிறது, மின் அன்ஃபஸிக்கும். அப்படியானால் அன்ஃபஸ் என்று சொன்னால் நஃபாசத் என்பதிலிருந்து ரொம்ப விலை உயர்ந்த பொருள், அன்மோல் என்று சொல்லுகிறோமே, கீமதி சீஸ், ரொம்ப அதிகமான விலை கொடுத்து வாங்கப்படக்கூடிய உயர்தரமான உம்தா சீஸ், எதுவும் அதுக்கு அன்ஃபஸ், நஃபீஸ் என்று சொல்லுவார்கள். உங்களில் இருந்த மின் அஷ்ரஃபிக்கும் வஅஃதலிக்கும், ரொம்ப ஃபஸீலத்துள்ள, ஷராஃபத்துள்ள, எல்லா வகையான சிறப்பும் உள்ள ஒரு நபி உங்களிடத்திலே வந்திருக்கிறார். நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த வார்த்தையிலேயே எல்லா அம்சங்களையும் வைத்து விட்டார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுடைய தொடரிலே வருகிறார்கள். ஒரு தொடர், மாசால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதகல்லபு மின் சுல்பி நபியின் இலா சுல்பி நபியின் ஹத்தா சார ஃபீ பத்னி உம்மி. நல்லவர்கள், நான் பாரம்பரியமிக்க சிறப்புள்ள ஷரீஃப் ஹாந்தா, பாரம்பரிய சிறப்புள்ள குடும்பத்திலே பிறந்து ஒவ்வொன்றாக வந்து கடைசியிலே ஆமீனாவுடைய வயிற்றிலே அவர்கள் கருத்தரித்தார்கள், பிறந்தார்கள். அன்ஃபஸிக்கும், அவர்களை விட இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் இதுவரை வந்ததும் இல்லை, இனிமேல் வரவும் முடியாது. மின் அஷ்ரஃபிக்கும் வஅஃதலிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். உங்களுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு சிரமமாக தெரியும். அஸீஸுன் அலைஹி மஷக்கத்துக்கும் வமக்ரூஹுக்கும், உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் அவர்களுக்கும் கஷ்டம். இந்த
அசீசுன் அலைஹி மா அனித்தும் இந்த ஆயத்து சரியாக வழங்குறதுன்னு சொன்னால் நம்முடைய இஷ்டலாக நாம் ஹம்தர்தின்னு ஒன்று சொல்லுவோம். ஹம்தர்தின்னா என்ன? உங்களுக்கு வலிக்கிற மாதிரி எனக்கும் வலிக்குது, உங்களுக்கு வலிக்குது, கால் வலிக்குதான் எனக்கும் வலிக்குது, உங்களுக்கு தலை வலிக்குதான் எனக்கும் வலிக்குது. மூமினுடைய ஷான் இப்படிதான் இருக்கணும். இதஷ்டகா பாகுரு இஷ்டகா குல்லுஹு. காலில் முள் குத்துது, காலில் முள் குத்துனா கண்ணில் இருந்து தண்ணி வருது, அதுக்கு வலிக்குது. காலில் முள் குத்துனா உடம்பெல்லாம் குத்துற மாதிரி தெரியுது. பகனுடைய உடலுடைய ஏதாவது ஒரு பகுதிக்கு வலி வரும் பொழுது மற்ற இடத்துக்கும் வலி வரும். முசல்மான் என்று சொல்லுகிறோம். ஒருத்தருக்கு ஏதாவது தருது ஏற்பட்டால் இன்னொருத்தருக்கும் அந்த தருது வர வேண்டும். இது ஹம்தர்தி. துமபி தரது முஜபி தரது. இன்னொன்று இந்த அசீசுன் அலைஹி மா அனித்தும், இதில் என்ன சொல்லப்படுதுன்னா हमदर्दी इस माना से बढ़कर और एक माना उस अंदर रखा हुआ। अज़ीज़ुन अलैहि मा अनित्तुम, तुम्हारे बदन में दर्द हो या न हो, मुझे दर्द है. உங்களுக்கு வலிக்குதோ இல்லையோ, ஆனால் எனக்கு வலிக்குது. இது இந்த ஹம்தர்திங்கிறத விட கொஞ்சம் உயர்ந்த வார்த்தை. நமக்கு நரகத்தினுடைய அதான் ஜஹன்னம் என்று சொன்னால் பயம் வருகிறதா? இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்தை பற்றி அவர்களுக்கு ஃபிக்ர் இருந்தது, பயம் இருந்தது. அவங்களுக்கு கஷ்டமெல்லாம் தெரியல. நாம நரகத்துக்கு போயிடுவோம், நமக்கு இல்லாத வழி, நமக்கு இல்லாத கவலை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அதான் ராத்திரி பகலெல்லாம் உம்மத்தி உம்மத்தின்னு சொன்னாங்க. அரஃபா மைதானத்தில் போனால் அவருடைய குடும்பத்துக்கு माँ बाप, भाई बहन, खानदान, रिश्तेदार இந்த மாதிரி தான் துவா செய்வாங்க. ஆனால் ஹஜ்ரத் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவுக்கு துவா செய்யவில்லை, ஆயிஷாவுக்கு துவா செய்யவில்லை, खानदान वाले உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு துவா செய்யவில்லை, உம்மத்துக்கு துவா செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய மஃபிரத்துக்காக துவா செய்து கொண்டிருந்தார்கள். நாம் நரகத்துக்கு போகக்கூடாது, நமக்கு கஷ்டம் ஏற்படக்கூடாது என்று அவர்கள் துவா செய்தார்கள். எந்த இடத்துல? அரஃபா மைதானத்தில். யாராவது கஷ்டப்பட்டா உடனடியாக ஏதாவது ஒரு தலாபி செய்யறதுக்கு, நிவர்த்தி செய்யறதுக்கு என்னடா வழி? ஒருத்தர் பசியா இருக்கிறாரு, நபி அவங்களுக்கும் பசி. ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, யார்கிட்டையாவது வாங்கி எதையாவது கொடுத்துருவான். அபூபக்கர் உங்கள்கிட்ட இருக்குதா? இல்லை. உங்கள்கிட்ட இருக்குதா? இல்லை. யார்கிட்ட இருக்குன்னு கேட்பாங்க. எங்கிருந்தாவது வாங்கி வசூல் செய்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவார்கள். பனு முஸர் கபீலா அவங்க வந்தாங்க, பசியோடு வந்திருக்கிறாங்க, ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்க. எல்லாரும் கொடுத்தாங்க, கொண்டு வந்து கொட்டினார்கள். ஹதீஸ்ல வருகிறது, அவருடைய முகம் மிக பிரகாசமாயிடுச்சு. தங்கம் எப்படி ஜொலிக்குமோ அப்படி அவருடைய முகம் ஜொலிச்சது என்று ஹதீஸ்ல வருது. அப்போ மற்றவர்களுடைய கஷ்டம் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நமாஸ்ல இருந்துட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை அழுகுது. خفف النبي صلى الله عليه وسلم ببكاء صبي. ஒரு சின்ன குழந்தை அழுகுது. அழுகிற சப்தத்தை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை லேசாக சுருக்கமாக முடித்தார்கள். அவர்களால் தாங்க முடியவில்லை. تخولنا بموعظة مخافة السامة علينا. ஹதீஸ்ல வருகிறது. தினோரம் இந்த மாதிரி மஜ்லிஸ் கூடி அவங்களுக்கு அந்த மஜ்லிஸ்ல நசீஹத்
ஆயத்து வாசுகள் ஹதீசுகள் சொல்லிக்கொண்டே இருந்தால் சடைவு ஏற்பட்டுவிடும், கஷ்டப்படுவார்கள் என்று பயந்து ஹஜ்ரத் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவலுனா பில் மௌலிததி மகாபத்த சாமத்தி அலைஹா, வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாள் மட்டும் வாக்கு நசியத்து வைப்பார்கள். ஏன்? அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது. அது நிறைய ஹதீஸ். லவ்லா நஷுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்ஸலாத்தி இலா சுலுஸில் லைல். ஜனங்களுக்கு கஷ்டமாகும்னு தெரிஞ்சதுனால அவங்க ஆசைப்பட்டார்கள், இஷா நமாஸை சுலுஸுல் லைல் இரவனுடைய 1/3 இக்திஹாயி ஹிஸ்ஸத்தக் தக்பீர் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் ஜனங்க எல்லாருக்கும் கஷ்டமாயிடுவதற்காக வேண்டி நான் அதை விட்டுவிட்டேன். லவ்லா நஷுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி இன்த குல்லி ஸலாத்தி, ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்திலையும் மிஸ்வாக்கை கடமையாக வாஜிபாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய உம்மத்தினருக்கு மஷக்கத் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் ஒரே ஒரு முறை மட்டும் மிஸ்வாக்கு செய்வது ஒவ்வொரு தொழுகைக்கும் வாஜிபாக்க வேண்டும் என்று இல்லாமல் அதை சுன்னத்தாக செய்யலாம், தவாபு கிடைக்கும், இன்னாவிட்டால் குற்றமில்லை என்கிற நிலைக்கு ஆக்கியதுடைய காரணம் அது வாஜிபாகிவிடக் கூடாது என்பதற்காக. அப்படி அவங்க ஷாரி அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்கன்னா அவங்க சொல்லிட்டா வாஜிபாயிடும். அதனால தான் சொன்னாங்க, நான் சொல்லி இருந்தால் அது வாஜிபாகி இருக்கும், வாஜிபாகி இருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாது, நீங்கள் பர்தாஷ் நெறிக்கர் சென்று, அதனால நான் அதை செய்தேன். இப்போ நான் இதெல்லாம் எதை காட்டுதுன்னா அவங்களுடைய கஷ்டங்களை நம்முடைய கஷ்டமாக எடுத்துக்கொண்டார்கள். மந்தர கமாலன் பெரிய அகனி மந்தர கைனன் யான் பயிலைக்க, யாராவது சொத்துக்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, சொத்துக்களை விட்டுட்டு போயிட்டா குடும்பக்காரர் எடுத்துக்கணும், குடும்பத்தில் உள்ளவங்க அந்த தக்சீம் செஞ்சு எடுத்துக்கணும். மந்தரக தைனன் கரஸ், கடனை விட்டுட்டு போயிட்டார், கடன் கட்ட முடியல, நான் பொறுப்பேற்றுக்கிறேன். என்ன அர்த்தம்? வேலை வட்டி இல்லாம கைகாலம் முடங்கி வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடியவர், அவருக்கு சோறு போட வேண்டியது வருது. வீட்டில் இருக்கிறவங்க நல்லா சடையான், நான் கஷ்டப்படணும், இவன் ஜாலியா உட்கார்ந்து சாப்பிடுவானா அப்படிங்கிறான். இந்த மாதிரி உள்ளவர்களை என்னிடத்தில் ஒப்படைக்க நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்காக வேண்டி எந்த அளவுக்கு ஷஃபக்கத்தோடு பாசத்தோடு பரிவோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் அவர்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். இது தமிழ்ல உருதுல இப்படி தான் சொல்ல முடியும். அதனால தான் நான் ஒரு ஹம்தர்தின் மிசாலை சொன்னேன். நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டம் அவங்களுக்கு ஏற்படுது, அதை நம்ம வழங்கணும். அப்போ நம்ம மீது எவ்வளவு பாசத்தோடு பரிவோடு அன்போடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். எல்லா நபிமார்களும் ஒதுக்கும் போது எல்லா நபிமார்களுக்கும் ஒரு ஹுசூசி துவா, கேட்டவுடனே கபூலா, கேட்டவுடன் கபூலா. லிகுல்லி நபியின் தாவத்துன் முஸ்தகாபத்துன், மக்பூலான துவா, கேட்ட உடனடியாக கபூல். அப்படி ஒரு ஹுசூசி ஒரு துவாவை கொடுத்து வச்சிருக்கான். எல்லா நபிமார்களும் எல்லாம் கேட்டாங்க. ரப்பி ஹப்லி ஹுக்மன், ரப்பி ஹப்லி ஹுக்மன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி, முல்கன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி. யா அல்லாஹ், எனக்கு பின்னால் யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு ஒரு அரசாட்சியை எனக்கு தான். யார் கேட்டா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். அவருடைய பாதுஷாஹத், அவருடைய அரசாட்சி உலகம் முழுவதும் பரவும். சாலமன் அப்படிங்கிறவர் இன்னைக்கும் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கான், கிரேட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான்.
அப்போ உலகத்தை பூராவும் ஆண்டார்கள் அல்லாஹ் கொடுத்தான். அவருடைய துவா அது கபூலானது. தவஃபனி முஸ்லிமன் வாலிஹத்னி பிஸ்ஸாலிஹீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டான், அல்லாஹ் கபூல் செஞ்சான். ரப்பி லா தஸர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா. இந்த மனிதர்கள் சர்க்கஸ் ஷரீர் லோக், அட்டகாசம் அக்கிரமம் செய்தவர்கள், இவர்களை விட்டு வைக்காத நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள் கொஞ்சமா அக்கிரமம் செஞ்சாங்க. தீனுடைய தாவத்துக்காக வேண்டி எல்லா இடத்திலையும் தாவத்து கோமி தைலம் ஆரா பலம் எதிர்ப்பு துஆஇ இல்லா ஃபிராரா. ராத்திரி பகல் பார்க்காம எல்லா நேரத்திலையும் தாவத். அந்த மக்கள் யார் வந்தாலும் ஓடி போறாங்க. இன்னும் பக்கத்தில் போய் கேட்டால் காரணம் அடைச்சுக்கிறாங்க. யாரும் அசாபி அவருக்கு ஆதாரி பெருமை காட்டுகிறார்கள். என்ன கொடுமை! வாயை மூடி எரி. இனிமேல் ஏதாவது பேசினா தூக்கி எங்காவது போட்டுருவேன் மிரட்டுறாங்க. பேசிக்கிட்டே இருந்தாங்க. ராத்திரி நேரத்தில் குண்டாசு மாதிரி பெரிய கயிறை கொண்டு வந்து கட்டி, கஞ்சி காலெல்லாம் கட்டி, யாரும் காத்து போகாத இருட்டு அறையில் தூக்கி உள்ள போட்டு தூக்கிட்டு வந்தாங்க. காத்து உள்ள போகாத வெளியும் போகாது. ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் கழிச்சு அவருக்கு செத்து நாசமாயிருப்பான், மூச்சு அடைச்சு நாசமாயிருப்பான் அப்படின்னு தொடர்ந்து பார்த்தா செஹரா ஹசாஸ் மசாஸ் முகமலர்ச்சியோடு சிரித்து கொண்டு உட்கார்ந்துருக்கான். என்னெல்லாமோ பண்ணி பார்த்தான், எல்லாத்துலேயும் நாக்காம் தோல்வி. நான் ஒன்றும் செய்ய முடியும். பொறுக்க முடியாமல் சபர் இல்லாமல் அவர்கள் ஒரு துவா செய்தார்கள். ரப்பில்லா தஸர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா இன்னக இன் தஸர்ஹும் யுதில்லு இபாதக். இவர்களை விட்டு வைக்காதே யா அல்லாஹ், இவர்களை விட்டு வைத்தால் அடுத்தவர்களையும் சேர்த்து நாசமாக்கி விடுவார்கள். இவர்களும் அழிய வேண்டும். இவர்களுடைய புஷ்டிலிருந்து, இவர்களுடைய குடும்பத்திலிருந்து இந்த நஸ்ல்கள் எல்லாமே அழிய வேண்டும். நாசமாக்கு ஹலாக்காக்கு. சரியான துவா. எல்லாம் மனசு வராது. ஏன்னா ஒரு தன்னுடைய கையால் அல்லாஹ் படைச்சது. லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அழகான கோலத்தில் அல்லாஹ் படைச்சிருக்கான். ஒரு வாக்கையா இப்படி ஒன்று சொல்லப்படுகிறது. ஒரு பெரிய சக்தியை செய்ய சொன்னான் அல்லாஹ். பெரிய மண் பாத்திரம், பல மனிதர்களுடைய உயரம், ரொம்ப பெரிய மண் பாத்திரம் 40 வருஷமா செய்யப்பட்டுச்சு. 40 வருஷமா செஞ்சாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பின்னால அல்லாஹ் சொன்னார், ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமம் எடுத்துருவாங்க. அல்லாஹ் சொன்னா நூஹை தூக்கி போட்டு உடைச்சிருந்தான். எப்படி மனசு வரும்? 40 வருஷம் சாங்கி மேன முசல்சல் மேன தூக்கி போட்டு உடைச்சிருந்தா. யாரெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தயார் பண்ணியிருக்கிறேன், தூக்கி போட்டு உடைக்க சொல்றியே அப்படின்னா எல்லாம் சொன்னா, நீ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தயார் செய்த ஒரு மண் பாத்திரத்தை உடைக்க சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்குது. நான் அழகான கோலத்தில் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத இன்சானுடைய சக்கில் ஒரு சமூகத்தை, ஒரு உம்மத்தை நான் தயாரித்து இந்த உலகத்தில் வாழ விட்டுருக்கிறேன். எல்லாத்தையும் நாசமாக்கு நீ சொல்றியே, எனக்கு எப்படி மனசு வரும்னு கேட்டானா. இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு தாவத்து முஸ்தஜாபா, ஒரு துவா வழங்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கிறேன் என்று சொன்னால் எல்லாத்தையும் அழிச்சான். கடைசியில் 80 பேர் அல்லது 82 பேர் மிச்சம் இருந்தாங்க. எல்லா கவுமுகளும் ஆளாக
அவருடைய துவா. அதுக்கு ஒரு அசரை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்படி எல்லா நபியாக்களுடைய நிறைய துவாக்கள் இருக்குது. சொன்ன நீண்ட போயிடும். குஃப்து அதாவது தஃசீல் நான் போக விரும்பல. நான் சொல்ல வருகிற கருத்து என்ன? ஹஜ்ரத் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபத்துன் வ இன்னி இஹ்தபல்துஹா லிஷஃபாஅத்தி في أمة محمد ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களுக்கும் ஒரு மக்பூலான துஆ இருக்கிறது. எல்லாரும் பயன்படுத்தி விட்டார்கள். நான் என்னுடைய உம்மத்துகளுக்கு ஷஃபாஅத் செய்வதற்காக வேண்டி ஆகிரத்திலே அதை கேட்டுக்கொள்ளலாம் என்று நான் ஸ்டாக் செய்து வைத்திருக்கிறேன். எப்போ அதை பயன்படுத்துவேன்? ஆகிரத்தில் வரும்போது. ஷஃபாஅத்தி லிஅஹ்லில் கபாயிர் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் பெரும் பாவங்கள் செய்துவிட்டு வரக்கூடியவர்களுக்கு நான் ஷஃபாஅத் செய்து நரகத்திலிருந்து எடுப்பேன். ஷஃபாஅத் செய்வேன்னு சொன்ன உடனே இப்படி விளங்கிடக்கூடாது. காத்தில் ஷாரிபு இந்த மாதிரி பெரும் பெரும் ஹராம்கள் செய்யக்கூடியவர்கள், சரி நமக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு விளங்கிட வேண்டாம். இந்த ஷஃபாஅத் எங்க நடக்கும் தெரியுமா? நரகத்தில் நீ கஷ்டப்பட்டு இருக்கும் போது நரகத்தில் இருந்து ஷஃபாஅத் செய்து ஹஜ்ரத் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாவிகளை எடுத்து சொர்க்கத்திலே நுழைய வைப்பார்கள். அந்த நரகத்தில் அதுவரைக்கும் உன்னுடைய அஸாப் உனக்கு கிடைக்க வேண்டிய பதிலா பகரம் கிடைத்தது. அதுக்கு பின்னால் நரகத்திலிருந்து உங்களை ஷஃபாஅத் கொண்டு ஹஜ்ரத் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொர்க்கத்திலே கொண்டு போய் உங்களை சேர்ப்பார்கள். கணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்சான் மட்டுமல்ல, நபி அவர்களுக்கு மிருகங்கள் கஷ்டப்பட்டால் கூட தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு மான் அழுததை பார்த்து நபி அவர்கள் அந்த மானுக்கு ஆறுதல் சொன்னது, நபி அவர்கள் கண் கலங்கியது ஒரு சம்பவமே இருக்கிறது. நான் சொல்லுவதற்கு முன்வரவில்லை, இருக்கிறது என்று நினைவுறுத்த வருகின்றேன். ஒரு சின்ன கஷ்டத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்து விடக்கூடாது. அதான் எனக்கு பிரச்சனை. அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நாம நரகத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க கொண்டு போக மாட்டாங்க. நம்முடைய ஹிசாப் கிதாப் முடிகிற வரையும் சொர்க்கத்தில் போக மாட்டாங்க. சொல்லுவோம் இப்படி ஒன்று சொல்லப்படுகிறது. आशिक रसूल होते दरवाजा खुशबू से आगे मैं अपनी बात इंशाअल्लाह खत्म कर लूँगा. விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சாங்க. ஆஷிக் ரசூல் ஒருத்தர், அவர் பார்ப்பர் ஷாப்பில் உட்கார்ந்து ஷேவெல்லாம் பண்ணிட்டு இருக்கார், தாடி ஒதுக்கிட்டு இருக்கார். ரொம்ப ஆஷிக் ரசூல், ரொம்ப இஷ்கொண்டவர். அவரு துணியெல்லாம் கழட்டி வச்சுட்டு, பெல்ட்டு ஒன்று இருந்துச்சு, அந்த பெல்ட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவர் முகத்தை சரி பண்ணிட்டு இருக்கார். ஒரு திருடன் வந்தான். இந்த திருடன் வந்து இந்த பர்ஸில் காசு இருக்குதுன்னு அவனுக்கு தெரிஞ்சது. அதை எடுத்து போயிட்டான். எடுத்துட்டு வேக வேகமாக ஓடுறான். ஓடிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு பின்னால 4 தெரு சந்திக்கிற இடத்துல ஒரு ஜங்ஷன் முச்சந்தி, அந்த இடத்துல வந்து திடீர்னு கண்ணு காணாம போச்சு. கண்ணு கூட போயிட்டான். நம்பினான், குருடா போயிட்டான். எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. இங்கே போனாலும் முடியாது, அங்கே போக முடியாது. रास्ता दिखाने वाले कोई भी नहीं है, इधर जाना उधर जाना, कुछ भी समझ नहीं आ रहा. என்ன செய்யணும்னு தெரியல. அழுகிறான். நல்ல கண்டு இருந்துச்சு, இப்போ அழுகிறான். யாராவது என்ன உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க.
சங்கிலியாக பிடிச்சி கொண்டு ஓரத்தில் விட்டுருக்கிறாங்க. தட்டு தடுமாறி கஷ்டப்பட்டு நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு போயிடலாம். அவனுக்கு வழங்கிடுச்சு. இப்போ இப்படி இப்படி புதுசுங்க யாரோ பெரியவர் அவங்களுடைய எதை நாம் திருடினோம், அதனால் கொண்டு போய் கொடுத்துடலாம், அவனுடைய பத்துவா லானத்து இருக்குமோன்னு அவனுக்கே சந்தேகம் வந்துருச்சு. நேராக அந்த பார்பர் ஷாப்புக்கு எப்படியோ போயிட்டான். போகும்போது அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ பார்பர் ஷாப்பில் கேட்டாங்க, இங்கே ஒரு பெரியவர் வந்தாரு, அவர் எங்க? அவர் போயிட்டாரு. அவர் வீடு எங்கே இருக்கு, நான் போய் பார்க்கணும். அவர் பார்க்க முடியாது. எப்படி தான் பார்க்க முடியும்? வேறு வழி இல்லையா? அதான் சொன்ன உடனே மஸ்ஜிதுக்கு வந்துடுவார். அப்போ வந்தால் பார்க்கலாம் அப்படின்னா காத்துட்டு இருந்தான். அதான் சொன்ன உடனே மஸ்ஜிதுக்கு வந்தார். வரும்போது இவன் சொல்றது வழங்கல. பக்கத்தில் யாரும் ஒருத்தர் சொல்றாங்க, இவன் மாதிரி உங்க பெல்ட்டை திருண்டிட்டு போயிட்டான், இவன் மாஃப் கேட்கறதுக்காக வண்டி வந்திருக்கிறான், கைகாலெல்லாம் விழுகிறான் என்று சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நான் முதல்லயே மாஃப் செஞ்சுட்டேனே, எடுத்துட்டு போன உடனே மாஃப் செஞ்சுட்டேனே என்று சொன்னார்கள். என்ன காரணம்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, கியாமத் நாள்ல ஹஜ்ரத் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஹிசாபு கிதாப் எல்லாம் முடியாம, நம்முடைய கேள்வி கணக்கு தீராம நபி அவங்க ஜன்னத்தில் போக மாட்டாங்க. நான் ஒரு குற்றவாளியாக இருந்தாலோ, இவன் ஒரு குற்றவாளியாக இருந்தாலோ, இவனுடைய வயசுல முடிகிற வரையும் நபி அவர்களை இன்திசார் செய்ய வைக்கிறதை நான் விரும்பவில்லை. எனவே நான் மன்னித்து விட்டேன். இவன் குற்றவாளி, அவன் குற்றம் அங்கே நிரூபிக்கப்படும். கியாமத் நாள்ல வந்து சுவால் ஜவாபிலே, அவன் ஹிசாபு கிதாபிலே இவனுடைய கேள்வி கேட்கிற வரையும் நபி அவங்க உள்ள போக மாட்டாங்க. அப்போ நபி அவர்களை இன்திசார் செய்வதை நான் விரும்பவில்லை. எனவே அப்பவே வாசல் என்று சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வருகிறேன்? நபி அவங்க நாம சொர்க்கத்துக்கு போற வரையும் அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. எவ்வளவு நம்ம மீது ரஹம் மஷாக்கத்து எந்த அளவுக்கு இருப்பாங்க. அதனால்தான் அசீசுன் அலைஹிமா அனைத்து நமக்கு இல்லாத பிக்கர் அவங்களுக்கு இருக்கும். ஃபரலை விட்டால், சுன்னத்தை விட்டால் எவ்வளவு பெரிய தண்டனைகள், ஹராமான வேலைகளை செய்தால் எவ்வளவு பெரிய தண்டனைகள். நமக்கு கவலை இல்லை, அவர்களுக்கு கவலை இருந்துச்சு. அதனால அவருடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும், ஷரியத்தின்படி வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரத்தை நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய சூழ்நிலையில என்னென்னமோ அஃப்வா, நிறைய ரூமர்கள் எல்லாம் வருது, கண்டதையும் பேசி விடுறான். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிக்காஹ் செய்த விஷயத்தில் கண்டதையும் பேசுகிறார்கள். நபி அவர்களை பற்றி நாம் இதெல்லாம் தெரியாததுனால இதுவும் சரியா தான் இருக்குது பரம்பரிஷ்ணா அப்படிங்கிற மாதிரி நம்மளும் நினைக்கிறோம் இல்லையா? நாங்கள் சீரத்தை சரியாக விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த மாதிரி கூட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. கேட்டு பயனடைய வேண்டும், சரியத்தின்படி வாழ வேண்டும், சுன்னத்தை இத்திபா செய்ய வேண்டும். ஹஜ்ரத் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்துக்கு நாம் உரித்தாளர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக என்று துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி என்னுடைய வார்த்தைகள்